சுக்ரீவன் சொல்றார், குரங்குகளே நான் உங்களை 4 டீமா பிடிக்கிறேன். டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி. ஒன்னு நார்த்துக்கு போகும், ஒன்னு சவுத்துக்கு போகும், ஒன்னு ஈஸ்டுக்கு போகும், ஒன்னு வெஸ்ட்டுக்கு போகும். ஈஸ்ட்ல போகிற குரங்கெல்லாம் கேட்டுது, நாங்க ஹெலிகாப்டர்ல போனா லேண்ட் பண்ண விட மாட்டாளே அப்படின்னு கேட்டுது. அதெல்லாம் பரவாயில்ல, நீ பீகார் வழியா அப்படியே லேண்ட் ரூட் வழியா போயிடு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா சொல்றேன். இப்போ தெற்குல போகிற குரங்கெல்லாம் பாக்குறாரு, இதுதான் உஸ்மான் ரோட், இதுதான் அவினாஷி ரோட், அவினாஷி ரோட்ல இந்த இடத்துல டேர்ன் பண்ணு, அந்த இடத்துல டேர்ன் பண்ணுன்னு சொல்றாரு. எல்லா குரங்கும் ஆச்சரியப்பட்டு போயிடுது. நம்ம தலைவர் பாருடா சுக்ரீவன், மேப் அப்படியே பிரமாதமா தெரியுது. அவினாஷி ரோட்ல எங்க டேர்ன் பண்ணணும், எது 1 வே எது 2 வே, உஸ்மான் ரோடுக்கு போ, அங்க நகை கடையா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அது சொன்ன உடனே ராமரே கேட்டுவிட்டார், சுக்ரீவா உனக்கு இவ்வளவு தெரு பெயர்லாம் தெரியறதே, இப்படிப்பா உத்தர கூட இவ்வளவு எல்லாம் தெரியாதே. ஒண்ணு இல்ல ராமா, இந்த தெரு வழியா எங்க அண்ணா வாலி என்னை துரத்தி இருக்கார், அதனால இந்த தெரு பேரெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டேன் நான். அதனால அப்போ சொன்னான் சுக்ரீவன், குரங்குகளே தெற்குக்கு போகும்போது திருமலை என்னும் திருப்பதி மலையை தேடுங்கள், ஆனா மலை ஏறி மட்டும் தேடிடாதீங்க. எப்பவுமே சாஸ்திரத்துல இதை செய்யினா ஒத்தரமே பண்ண மாட்டான், இத பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதான் 1000 கேள்வி வரும். நீங்க சீர்காழி பக்கம் போங்கோ, 108 திவ்யதேசங்கள்ல திருநாங்கூர் திவ்யதேசம் இப்பதான் கருட சேவையெல்லாம் ஆச்சு, கிட்டத்தட்ட 13-14 கோவில் அங்க இருக்கு. அங்க ஆளே இருக்க மாட்டான். இதே திருப்பதியில இருக்கிற பெருமாளுடைய பிரதாபம், மகாத்மியம், வைபவம் தான் அந்த பெருமாளுக்கும் இருக்கு, ஆனா கூட்டம் வராது. அதனால நான் 1990s எங்க தாத்தா பாட்டி என்னை கூப்பிட்டுன்னு போகும்போது மத்தியானம் ஒரு 11 மணிக்குள்ள போவோம். அந்த பட்டர் சுவாமி வெளியில உட்காந்துருப்பார், நம்மளை பார்த்துதான் கதவே திறப்பார். உள்ள போகும்போது அப்படின்பார், என்ன சுவாமி கை தட்டின்னு இல்ல, அப்பப்போ பாம்பு வந்துட்டு போறது சன்னதிக்குள்ள அப்படின்னு. நான் ஓடி போயிட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஆட்களே இல்லாத கோவில் இருக்கும் போது ஒத்தரம் போக மாட்டான். எந்த கோவில்ல இந்த வயசுல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாளோ அதுக்குதான் ஒரே சர்ச்சை நடக்கும், போகலாமா வேண்டாமான்னு. இருக்கிற கோவில் இவ்வளவு இருக்கே, அதுக்கு நம்ம போவோமானே இல்லை. எது வேண்டான்னு சொல்றாளோ அப்பதான் அந்த கேள்வியே வரும். இந்த குரங்குகளை பார்த்து இங்க தேடுங்கோ அங்க தேடுங்கோன்னு ஆச்சா. ஆனா ஒண்ணு, திருப்பதி மலையை மட்டும் ஏறி தேடாதீங்க. அப்ப அடுத்த கேள்வி என்ன, ஏன் ஏறி தேடக்கூடாது? முதல்ல அந்த பாசுரத்தை படிக்கிறேன் கேளுங்க. முனைவரும் மறை வல்லோரும் முண்டை நாட சிந்தை மூண்ட வினையவரும் நெறியை மாற்றும் மெய் உணர்வோரும் விண்ணோர் எனையவரும் அமரர் மாதர் யாவரும் சித்தர் என்போர் அனைவரும் அருவினல் நீர் நாளும் வந்து ஆடுகின்றார் அப்படிங்கிறார் கம்பர். வால்மீகி ராமாயணத்துல இது இல்ல, திருப்பதியை தேடினதா இல்ல, கம்பர் எடுக்கிறார். ஏன்னா கம்பர் காலத்துல திருப்பதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் மலையை ஏறப்படாதுன்னா என்ன கேட்டுக்கோ, திருப்பதிக்கு ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமோ, திருவேங்கடம்னு பேர். நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே திருவேங்கடம் என்னும் அப்படின்னு திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்லுவாங்க. அதனால திருவேங்கடம்ங்கிறது தான் பெருமாளுக்கு வெங்கடேஸ்வரன் பேர் சம்ஸ்கிருதத்துல. வேங்கடம் அது வடமொழி சொல். வெம் அப்படின்னா பாவங்கள்னு அர்த்தம். ஹட்டம்னா தீர்க்கக்கூடிய ஊர். வேம் ஹட்டம் வேங்கடம்னு ஆயிடுச்சு. வேங்கடம்னா எந்த மலை நாம் செய்த எத்தனையோ ஜன்மாக்களின் பாவங்களை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றதோ அம்மலைக்கு வேங்கடம்னு பேரு. இந்த குரங்குகளை சுக்ரீவனோ ராமரோ சீதையை தேடுறதுக்காக அனுப்புறா. இந்த குரங்குகள்ல இந்த மலை ஏறுற சாக்குன்னு போய் அங்க இதுகள் செய்த பாவம் எல்லாம் தீர்ந்து போயிடுதுன்னா மோட்சம் கிடைச்சிடும். பாவம் ஒழிஞ்சுடுத்துனா அடுத்த நிமிஷம் மோட்சம் தான். மோட்சத்துக்கு 2 இருக்கக்கூடாது, பாவமும் செய்திருக்க கூடாது, புண்ணியமும் செய்திருக்க கூடாது. பண்ண பாவம் எல்லாம் போயிடும், புண்ணியம் அது ரொம்ப பண்றது இல்லை நம்ம, அதனால அதை பத்தி கவலையே இல்லை. அதனால பாவங்கள் தான் ஜாஸ்தி, பாவங்கள் ஒழிஞ்சு போயிடும். பாவங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா அத்தனை குரங்கும் ஹோல்சேலா மோட்சத்துக்கு போயிடும். இதுகள்லாம் மோட்சத்துக்கு போயிடுச்சுன்னா யாரை வச்சு அவர் சீதையை தேடுவார்? அதனால சொன்னாராம் திருப்பதி மலையை ஏறாதீங்கன்னு நானாம். அதனால இப்போ ஹனுமார் எல்லா குரங்கும் தேடணும்னு போச்சு. அதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, எல்லா குரங்கு கிட்டயும் ராமர் தன்னோட மோதிரத்தை கொடுக்கல, அவருக்கு இருந்தது ஒரே மோதிரம். அவர் என்ன பண்ணார், ஹனுமாரை கூட்டார். ஹனுமாரை கூட்டுட்டு மோதிரத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு நீ சீதையை போய் தேடுனார். ஹனுமார் நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஃபேஸ்புக்ல கூட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அப்பேற்பட்டவர். அவர் லேடிஸையே ஃப்ரெண்ட்ஸாவே வச்சுக்கல, அவர் ஃபுல்லா நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் போட்டோ கூட போட மாட்டார். ஏன்னா ஏதாவது ஒரு கேர்ள் ஐ லைக் யுவர் போட்டோ சோ மச் ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு தானே என்ன பண்றது சோசியல் மீடியால. அதனால அது பண்ண மாட்டார். அவருக்கு சீதை எப்படி இருப்பானோ தெரியாது. ராமர் பர்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாரும் பர்ஸ்ல ஒரு போட்டோ வச்சிருப்பா பாருங்க, அது பர்ஸ்ல போட்டோவும் இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சார் ராமர். இப்ப ராமர் சீதைய வர்ணிக்கிறார் ஹனுமார் கிட்ட. எப்படி சொல்றாரு பாருங்க,
பார்க்கடல் பிறந்த செய்ய பவளத்தை பஞ்சி ஓட்டி மேற்படமதியம் சூட்டி விரகுர நிறைந்தமைய கால்தகை விரல்கள் ஐய கமலவும் பிறவும் எல்லாம் ஏற்பின் என்பது அன்றி இணையடிக்கு உவமை உண்டோ. அவ விரல்கள் காலு கை விரல்லாம் பாத்தியான அனுமான் எப்படி இருக்கும்னா சந்திரனை ஒத்த விரல்கள். நுனியில பாத்தியான நகத்தின் கீழே இருக்கக்கூடிய பிம்பம் பொன் மாதிரி இருக்கும், கோல்டு மாதிரி இருக்கும். மேல இருக்கிறது எப்படி இருக்குன்னா பவழத்தை நல்லா இடிச்சு அப்படியே நீங்க இந்த கிரனைட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா சில கிரனைட்ல கோல்டு பீசஸ் இருக்கா மாதிரி இருக்கும், நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி அந்த மாதிரி ஒரு பொன்னை ஒத்த விரலாம், அதுல அப்படியே பவழத்தை இடிச்சு பிடிச்சு அப்படியே மேல அப்படி தூவி விட்டா மாதிரி இருக்குமா அவ விரல். ஹனுமார் நினைச்சு பாக்குறாரு, அப்படிலாம் அவன் பார்த்ததே கிடையாது, ஆள நினைச்சு பாக்குறார். அடுத்தது அவளுடைய பல் வரிசைய வர்ணிக்கிறார் ராமர். சொல்றார் கம்பர், முல்லையும் முருந்தும் முத்தும் முறுவல் என்று உரைத்த போது சொல்லையும் அமிழ்ந்தும் பாலும் தேனும் என்று உரைக்க தோன்றும் அல்லது ஒன்று ஆவது இல்லை அமிழ்திற்கும் உமை உண்டோ வல்லையேல் அறிந்து கோடி மாறியிலா ஆறு சான்றாய். அவ பற்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னார். முத்த பொறுமையா ஹனுமான் அழகா நீ ஒன்னொன்னா பதிர்ச்சியான ஒரு கீழ் வரிசை வரும், மேல் வரிசை வரும். அவ சிரிச்சானா முத்து தெரிச்சா மாதிரி இருக்கும் ஹனுமான். முத்து மட்டும் மாதிரி தானே இருக்கும்னு கேட்டார் ஹனுமான். இல்ல, ஒரு மயிலின் இறகின் கீழ்பாகம், இந்த பீகாக் ஃபெதர்ஸ்ல கீழே பார்த்தா ஒயிட்டா தானே இருக்கும், அந்த ஒயிட்னஸ் இருக்குமா அவ பல்லுல. அவ பேசினா எப்படி இருக்கும்? பல பேர் சொல்லுவா, சார் பாக்குறதுக்கு அவர் ரொம்ப பிரமாதமா இருப்பா சார், வாயை திறந்தா போச்சு அப்படிமா இல்லையா? சீதை அப்படி இல்லையா, பாக்குறதுக்கும் நல்லா இருப்பானா, பேசினா எப்படி இருக்கும்னா சொல்லையும் அமிழ்ந்தும் பாலும் தேனும், பால் தேன் அமிர்தம் எல்லாம் மூணும் அப்படியே புரண்டோடி வரா மாதிரி வருமா அவ வார்த்தைகள். அப்படி இருப்போம் ஹனுமான். அடுத்தது அவ கண் எப்படி இருக்கும்னார். பெருமாளுடைய குணங்களின் கடலை உன்னால் பார்க்க முடியுமோன்னு கேட்டார் ஹனுமான். அதெல்லாம் பார்க்கவே முடியாதே, என் சீதாவின் கண்களில் இருந்து பிறக்கக்கூடிய அந்த கருணை என்னும் கடலையும் உன்னால் அளக்க முடியாது ஹனுமான் அப்படின்னார். அடுத்தது சொன்னார் அவ குரல் எப்படி இருக்கும்னார். குரலை பத்தி சொல்லும் போது, குழல் படைத்து யாழை செய்து குயிலோடு கிளியும் கூட்டி மழலையும் பிறவும் தந்து வடித்ததை மலரின் மேலான் இழைப்பொறும் இடையினான் தன்னை சொற்கள் இயந்த செய்தான் பிழையிலது உமை காட்ட பெற்றிலன் பெருகொள் இன்னும். சொல்லுவாளே, குழல் இனிது யாழினது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார். அதாவது குழலை விட யாழை விட ரொம்ப அழகா இருக்குமா அவ வாத்து குழந்தை தச்சி 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 குடு அப்படின்னு கேட்கும் போது எவ்வளவு அழகா இருக்குங்கிறார். ஆனா அந்த குழல் யாழ் கிளி குயில் குழந்தையுடைய மழலை எல்லாம் சேர்த்து போட்டா கூட சீதாவின் பேச்சின் அழகில் ஒரு திவளை இதெல்லாம் ஆகாதான், அவ்வளவு அழகா இருக்குங்கிறார் ஹனுமார். எப்படி வைஃப புகழற பாருங்க. அதனால சீதாராமரை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். மொத்தத்துல சொல்றார் ஹனுமார், மொத்தத்துல நீ பார்த்த பெண்கள்ல சீதைக்கு உவமையே கிடையாதுங்கிறார். அவ தவிக்கிறன்னா பார்த்ததே கிடையாது. இப்ப எங்கன்னு தேடுவேன். இப்ப ஹனுமாருக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரா? ஒன்னே ஒண்ணு ராமர் சொல்ல விட்டுட்டார். என்னன்னா அவளுக்கு வால் இருக்காதுன்னு சொல்ல விட்டுட்டார். ஏன்னா இவர் பார்த்ததெல்லாம் லேடிஸ் தான், இந்த தாரா ரூமா எல்லாம் பார்த்திருக்காரு, எல்லாத்துக்கும் வால் இருக்கு. உட்காந்து வாலியே உட்காந்து தேடிட்டு பாரு, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு. அதனால அடுத்தது சொன்னார் ராமர். எவ்வளவு அழகா சொல்றார். நீ சீதைய பார்த்த உடனே சீதா ரொம்ப புத்திசாலி ஹனுமான். நீ நான் ராமன் தூதுவன், நான் ராமனின் தூதுவன் அப்படின்லாம் சொன்னா கூட என்ன கேட்போ, நீ ராமன் கிட்டேந்து வந்ததற்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் அடையாளம் சொல்லும்போ, நான் உன்கிட்ட மட்டும் சொல்லி எனக்கு அப்படின்னு சொல்றார். அதை கம்பர் எழுதியிருக்காரு பாருங்க. அவர் காதுல சொன்னது இங்கயோ காலர் மைக்கெல்லாம் கேட்டு நம்ம கம்பருக்கு கேட்டிருக்கு. அதனால கம்பர் எழுதுறார், என்ன சொன்னாரா ராமர், முன்னை நாள் முனியோடும் முதிநீர் மிதிலைவாய் சென்னி நீள் மாலையான் வெள்ளி காணிய செல் அன்னமாடும் துறைக்கு அருகு நின்றாளை அக்கன்னி மாடத்திடை கண்டதும் கழற்றுவாய். நாங்க 3 பேர், லக்ஷ்மணன், நான், எங்களுக்கு ஆச்சாரியராக இருந்த விஸ்வாமித்ரர், 3 பேரும் மிथिலையில நடந்துட்டு வந்தோம் ஹனுமான். ஆனா ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சு, இவா 2 பேரும் எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டா. நான் அப்படியே ஒரு குறுக்கு தெரு வழியா போனேன். கன்னி மாடத்துல நான் சீதைய பார்த்தேன். அவள் என்னை பார்த்ததை அவளை தவிர்த்து இன்னொருத்தர் பார்க்கல. நான்
அவளை பார்த்ததை என்ன தவிர்த்து இன்னொரு ஆண் அங்க பார்க்கல. நாங்க 2 பேர் பார்த்துண்டது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க 2 பேர் பார்த்துண்டத மட்டும் நீ அவகிட்ட சொன்னியான என்கிட்ட இருந்துதான் நீ வந்திருக்கேங்கிறத நம்புவோம். சரி, அனுமான் வந்து மோதிரத்தை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கரெக்டா ஃபிட் பண்ணிட்டாரு. ஏன்னா இனிமே அவர் ஃபிளைட் எடுத்துக்கணும் இல்லையா, ஜாகிரதையா டைட்டன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க எல்லாம் கிளீனா ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு இப்ப எல்லா குரங்கும் கீழே தேட போகுது. சவுத்துல தேட போனா இப்படி ஒரு மலையா தேடுறா, குகை அது இதெல்லாம் ஆனோன்னு திருக்குறுங்குடின்னு ஒரு ஊருக்கு வரா. திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர். பெருமாள் ஆச்சரியமான பெருமாள், வைஷ்ணவ நம்பின்னு பேர். அங்க 5 நம்பி இருப்பா. மலைமேல் நம்பி, வைஷ்ணவ நம்பி. ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம், அழகான ஒரு ஊர், அழகான கோவில், நாயக்கர்களுடைய ஆர்கிடெக்சர், விஜயநகர மன்னர்களுடைய ஆர்கிடெக்சர், பாண்டியர்களுடைய ஆர்கிடெக்சர், ரொம்ப அழகான கோவில். ஒரு கோவிலுக்கு போனா எப்படி ரசிக்கணும்னு கத்துக்கணும். கிடுகிடுன்னு போறது, வெளியில வருது, எதை பார்த்தோம் எதை பார்க்கல ஒண்ணுமே தெரியாம பார்த்தேன்னா பார்த்துட்டேன் 5 கோவில் இன்னைக்கு சேவிச்சாச்சு. இது யாருக்கிட்ட காம்படிஷன் நமக்கு இல்லையா? போனா அழகா சேவிச்சோமா, இவ்வளவு கல் வேலை பண்ணி கட்டியிருக்காளே, எவ்வளவு அந்த காலத்து கஷ்டப்பட்டு கட்டியிருப்பா, எப்பேற்பட்ட கோவில்கள், என்ன ஒரு பாரம்பரியம், எப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கும் போனேன்னா ஆழ்வார் பாசுரத்தோட நீங்க அந்த பெருமாளை சேவிக்கணும். அழகுனா கொள்ள அழகு வைஷ்ணவ நம்பி. எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவதனே நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது வெண் நெஞ்சமேன்னு ஆழ்வார். அழகான பெருமாள். அந்த திருக்குறுங்குடி திவ்யதேசம் மலைக்கு சென்றார்கள். குரங்கெல்லாம் தேடி தேடி பார்த்தது. வி குட் நாட் ஃபைட் சீதா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அப்ப என்ன எடுத்து என்னெல்லாம் பண்ணலாம்? இப்ப நம்ம போய் சீதையை பார்க்கலன்னு சொல்லிட்டா அவள்லாம் துக்கத்துல வியசனப்பட்டு செத்து போயிடுவாளே, என்னடா பண்றது அப்படின்னு ஒரு குரங்கு பேசிக்கிறது. அப்ப அது ஒரு குரங்கு சொல்லிட்டு, பாவம் இந்த ராமர் சீதைக்காக தன் உயிரை கூட விட்டுட்டார் ஜட்டாயு அப்படின்னு சும்மா பேசிட்டு, அது பேசுறதுக்குள்ள குகையின் துவாரத்திலேன்னு ஒரு கழுகு தலைய வெளியில நீட்டிட்டு. என்ன இந்த கழுகு பேர் என்ன? சம்பாதி. ஞாபகம் இருக்கா? நேத்து தான் சொன்னேன், அருணனுக்கு 2 பிள்ளை, சம்பாதி ஜட்டாயு. தத்வோதா கர்ணனோத்ய கருதுருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கிய புரோதீர்ணா நோர்த்தினர்திர் நகரி ஜனகஜாம் பிக்ஷதத்வாங்குலீயம் பிரத்யுத்யோத்யானமக்ஷபண சணரணோ சோடபந்தோ தசாஸ்யம் திருஷ்டுவா புஷ்டுவாச்ச லங்கா ஜடிதி ச ஹனுமான் மௌலிரத்னம் ததௌதே அப்படின்னு நாராயணியத்துல பட்டத்ரியில் எடுக்கிற. இந்த சம்பாதி அது கேட்டுது, குரங்குகளே நீங்க ஏதோ ஜட்டாயுவை பத்தி பேசினேளே, அது என்னன்னு கேட்டு. அது ஏன் கேட்கிற, உங்க ஜாதி தான் அந்த கழுகு, பாவம் ராமருக்காக உயிரை விட்டுடுத்து. ராமர் யாரு அப்படின்லாம் கேட்டுட்டு ராமருடைய சரித்திரத்தை இவ முழுக்க சொல்றா. சொன்ன உடனேயே இந்த சம்பாதி அழ ஆரம்பிச்சுடுது. ஐயோ, என் தம்பி ஜட்டாயுவை காப்பாத்துறதுக்கு தான் அன்னைக்கு சூரியனுடைய கொதிக்கும் கிரணங்கள் ஏதேனும் என் தம்பியை செய்து விடுமோ என்று அஞ்சி என் சிறகால் அவனை ரட்சித்து கொடுத்து அந்த சூட்டினால் அந்த சூரியனின் சுடும் கிரணங்களால் என் சிறகை இழந்து இன்று நிற்கின்றேன். ஆனால் என் தம்பியோ எனக்கு முன்னாடியே போயிட்டானே, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு கதறது. அப்ப இந்த குரங்கெல்லாம் சொல்லுது, என்ன பிரயோஜனம், எங்களால சீதையை பார்க்க முடியலையேன்னு சொன்ன போது சம்பாதி என்ன சொல்றது, என்னால பறக்கதான் முடியாது, ஆனா என்னால நல்ல ஐசைட் இருக்கு, சங்கர் நேத்ராலயாக்கெல்லாம் என் கண்ணியே எழுதி வச்சுட்டேன் அப்படிங்கிறது இந்த கழுதெல்லாம். அப்போ அது வந்து பார்த்துட்டு சொல்றது, இப்படி பார்த்துட்டு இங்கிருந்து 100 யோஜனை தள்ளி ஒரு மரத்துங்கீழ ஒரு பெண்ணு ஓன்னு அழற திருஷ்யம் என் கண்ணுக்கு தெரிகிறது. ஏறக்குறைய நீங்க சொல்ற அடையாளங்கள்லாம் பார்த்தா அது சீதையாதான் இருக்குமோன்னு எனக்கு தோன்றது. எங்க சொன்னேன் இங்க இருந்து தெற்கு, அது தெற்குன்னா கரெக்டா சொல்லுங்களேன், என்னுடைய ஜிபிஎஸ் வேலை பண்ண மாட்டேங்கிறது, அதனால தெற்கு மட்டும்தான் எனக்கு தெரியறது அப்படின்னு ஒரு சம்பாதி. இப்போ குரங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது. இவர் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் 100 யோஜனாஸ்னு சொல்லியிருக்கார். எந்த குரங்கு பரப்பு அப்படின்னு கேட்டு, ஒரு குரங்கு நான் 10 யோஜனை பறப்பேன், அதான ஜலத்துல விழுந்துருவேன். இன்னொன்னு 20, இன்னொன்னு 50, இன்னொன்னு 70, இன்னொன்னு 100 அப்படின்ட்டு. உடனே அங்க ஒரு கரடி ஒண்ணு இருந்தது. யார் அது? ஜாம்பவான். அவர் என்ன சொன்னார்? கமான் ஃப்ளை அப்படின்னாரு. அது யாருன்னா வாலி பிள்ளை அங்கதர்.
ஐ கேன் ஃப்ளை 100 யோஜனாஸ் நோட். சரி பறந்து போப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு சார், 100 யோஜனாஸ் பறந்து போவேன், திரும்பி பறந்து வர்றதுக்கு தெம்பு இருக்காது, சார்ஜ் அவ்வளவுதான் எனக்கு இருக்கும். ஐயோ, எப்படி யாரு போறதுங்க? எல்லா குரங்கும் பேசிட்டு ஒன்னே ஒண்ணு பேசாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தார். பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், கண்ட அனுபவ ஜலத்தோடு பக்தி ஜலத்தோடு உட்கார்ந்துட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா ஜாம்பவான் பார்த்தா அது ஹனுமான். ஹனுமானுக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆற்றல் இருந்ததால் ஒரு ரிஷி சாபம் கொடுத்துட்டார். இன்னொருத்தர் உமக்கு உன்னுடைய பலத்தை சொன்னால்தான் உமக்கே உன் பலம் தெரியும். ஜாம்பவான் சொன்னார், come on, you can do it, yes, wake up India, start up India, come on, come on, come on அப்படின்னு. அப்பதான் ஹனுமாருக்கே தனக்கு அவ்வளவு பலம் தெரிஞ்சது. உடனே பாறையிலேருந்து பாறை தாவினார், மலையிலேருந்து மலை குதிச்சார், மலை கிளை குதிச்சார், கிளையிலேருந்து கிளை குதிச்சார், அப்படி தாவினார் தாவினார் தாவினார், மலைக்கு மேல போய் நின்றார். நின்னுட்டு தான் வளர்ந்து சென்றார் அப்படிங்கிறது ராமாயணம், கம்பராமாயணம். வளரும் போது என்னாச்சா, அவருடைய உடம்பின் பாரம் தாங்க முடியாமல் மலை மீது இருந்த பாறைகள் எல்லாம் அழுந்த ஆரம்பிச்சுட்டான். அப்போ பாறை கீழே இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள்ல இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் பாறைகள் அழுத்துறதேன்னு வெளியில வந்துட்டான். இன்னும் அந்த பாறை அழுத்தும் போது பாம்பால் அந்த பலம் தாங்க முடியாமல் ஆணு வாயை திறந்து விஷத்தை பல்ல வச்சுட்டு பாறைகள்ல கக்கிட்டான். அந்த பாம்பின் பல்பட அந்த பாறைகள்ல கிராக் வந்துட்டோம். ஏன்னா கம்பர் வர்ணிக்கிறார் பாருங்க, வந்தந்த விரிகொள் நாகம் வயங்கு அழல் உமிழும் வாய் பொந்தந்த முளைகள் தோறும் புறந்து உராய் புரண்டு பேர்வ நின்று அனந்தமிலான் ஊன்று நெறிந்து கீழ் அழுந்தும் நில குன்றம் தன் வயிறு கீறி பிதுங்கின குடர்கள் மான் அப்படிங்கிற. அப்போ ஹனுமான் பறந்து செல்ல வேண்டும். அப்போ ஹனுமான் வளர்ந்து கொண்டே போனார். அத வர்ணிக்கிறார் கம்பர். இப்போ அவர் ராக்கெட் மாதிரி ப்ரொபெல் ஆகணும். இது முழுக்க முழுக்க கம்பராமாயணம் சொல்றதுக்கு தான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கா, நான் வந்திருக்கேன். ஆனா நடுவில் ஹனுமான் சாலிசா பாடினா நல்லா இருக்கும். எவ்வளவு பேருக்கு சேர்ந்து பாட வரும் ஹனுமான் சாலிசா? கேள்விப்பட்டிருக்கா? श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधार भरणौ रघुबर विमल यश जोदायक फलचार बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेस विकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीसति हूँ लोक उजागर रामदूत अतुलित बलधामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन बरन विराज सुबेश कानन कुंडल कुंचित केश हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जने साजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन बसिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम அப்படி பறந்து சென்றாராம் ஹனுமன்.
ஹனுமன் பறக்கும் போது எப்படி இருந்ததா, அவருடைய ஆற்றல் பலம் தாங்க முடியாமல் கீழ் கிடந்த செடிகள் எல்லாம் வேரை புகுத்து, வேர் இல்லாமல் அப்படியே மேல பறந்து போயிட்டான். ராக்கெட் எல்லாம் ப்ரொபெல் ஆகும்போது சுத்தி இருக்கிற செடி கொடிகள்லாம் அப்ரூட் ஆயிடும் பாருங்க, அந்த போர்ஸ்ல அப்ரூட் ஆகி அதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஹனுமாரோட பறந்து கீழே வந்து விழுந்து விடுவான். செடிகள்லாம் ஹனுமானோடு பறந்து சென்று கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்தது. எப்படின்னார் வால்மீகி ராமாயணத்துல சொன்னார், நம் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியை போயிட்டு வான்னு சொன்ன போது எப்போது நம்ம வீட்டுக்கு வாசல்ல 7 அடி போயிட்டு வாங்கோன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி அனுமார போயிட்டு வான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே விழுந்துட்டோம். அர்த்தம் என்னன்னா, நமக்கு வீட்டுக்கு யாராவது வந்தா வாசலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். போகும்போது கதவை சாத்தின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லாமல் அப்படி சொல்லணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை எடுக்கிறார். இப்போ ஹனுமான் பறந்து போனார். ஒரு மலை வந்தது, மைனாகம்னு பேர். இந்த மைனாகம் என்ன சொல்லிட்டு, ஹனுமான் என் மலையில் 3 நாட்கள் 2 இரவுகள் தங்கிவிட்டு போ. 3 days 2 nights. அமேசான் ஆஃபர் 15% ஆஃப் அப்படிலாம் அப்படி ஒரு டேஷ் போட்டுட்டு 99 ஒன்லி அப்படின்னு. ஹனுமான் சொன்னா, நானே நான் சீதையை பார்த்தது கூட கிடையாதுன்னா, நான் ஏதோ சீதையை தேடலாம்னு போனா உண்மை இடத்தெல்லாம் வந்து தங்கிலாம் போக முடியாது. தங்கிட்டு போனோம் ஹனுமான்னு சொன்ன போது ஒரு குட்டு விட்டார். மைனாக்கு ஓடு அழுதுட்டு